வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் EA டெக் தமிழ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துக்கிற போறோம்னா டச்லெஸ் ஹேண்ட் சானிடைசர் எப்படி ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் IR போர்டு, சப்மர்சிபிள் மினி மோட்டார், ஜம்பர் ஒயர், டிப் 42 டிரான்சிஸ்டர், ஒரு 1K ரெசிஸ்டர், ஒரு பிளாஸ்டிக் டியூப் ஒன்று. டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து பிளாக் அண்ட் ரெட் ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சானிடைசர் ஊற்றி வச்சு ஒரு எம்டி பாட்டில் இது மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மோட்டார் வந்து அந்த எம்டி பாட்டிலுக்குள்ள இது மாதிரி இருக்கிற மாதிரி செட் பண்ண போகிறோம். நம்ம இது மாதிரி தான் செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த IR போர்டை எடுத்துக்கிறோம். அதில் இந்த ஜம்பர் ஒயர்ஸ்லாம் லைனாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1K ரெசிஸ்டரை இந்த IR போர்ட்லேருந்து வர்ற ஃபர்ஸ்ட் பின்னோட சால்டரிங் பண்ணிடுவோம். அடுத்து இந்த ரெண்டாவது பின் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, USB பின்லேருந்து வர்ற கிரவுண்டையும் இதையும், அடுத்து இந்த சப்மர்சிபிள் மோட்டார்லேருந்து வர்ற கிரவுண்டையும் ஒன்றா சேர்த்து காமன் பண்ணிடுங்க. இது போல் முறுக்கி விட்டுருங்க ஒன்றா சேர்த்து. இது போல் ஒன்றா முறுக்கி விட்டு சால்டரிங் பண்ணுறதுனால பண்ணிக்கிறேங்க. சால்டரிங் பண்ணிட்டா ஒயர் வந்து ரிமூவ் ஆகாது. ஓகே, இப்போ வந்து இந்த லாஸ்ட் பின்ன பார்த்தீங்கன்னா USB கேபிள்லேருந்து வர்ற இந்த பாசிட்டிவோட சேர்த்து கனெக்ட் பண்ணிட்டு இதை கொண்டு போயிட்டு டிப் 42 டிரான்சிஸ்டரோட லாஸ்ட் பின்ல சால்டரிங் பண்ணிடுங்க. இது போல சால்டரிங் பண்ணிடுங்க. அடுத்து இந்த சப்மர்சிபிள் மோட்டர்லேருந்து வர்ற பாசிட்டிவ் ரெட் கலர் ஒயரை வந்து டிப் 32 டிரான்சிஸ்டரோட சென்டரில் வந்து சால்டரிங் பண்ணிடுங்க. இது போல். அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது ஃபர்ஸ்ட் பின்னு. இதை வந்து இந்த IR போர்ட்லேருந்து வர்ற ஃபர்ஸ்ட் பின்னில் சால்டரிங் பண்ணியிருக்க ரெசிஸ்டரோட சேர்த்து சால்டரிங் பண்ணிடுங்க. ஓகே, நம்மளோட கனெக்ஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்து இந்த பிளாஸ்டிக் டியூப் வந்து இந்த சப்மர்சிபிள் மோட்டரோட கனெக்ட் பண்ணிடுங்க. இது போல கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பைப்பை வெளில எடுத்து விட்டுருங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த மோட்டர் வந்து அந்த எம்டி பாட்டில் இருக்குல்ல, அந்த எம்டி பாட்டிலுக்குள்ள செட் பண்ண போறோம். இது மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிளாஸ்டிக் டியூப் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுக்காக ஒரு இது போல கம்பி எடுத்து அந்த ஹோஸ்ட்ல விட்டு நமக்கு ஏற்ற மாதிரி வளைச்சுக்கிற வேண்டியதுதான். இது போல இன்செர்ட் பண்ணிக்கிறேங்க.
இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் இது போல் வளைச்சி விட்ருக்குங்க. உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் வளைச்சி விட்ருக்கேன். இப்போ நான் இது போல் வளைச்சி விட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐஆர் போர்டை வந்து இந்த இடத்துல செட் பண்ண போகிறேன். இது போல் ஏதாச்சும் க்ளூவோ இல்லை க்ளூவன் யூஸ் பண்ணியோ இதை வந்து ஒட்டிக்கிறீங்க இந்த இடத்துல. இப்போ நம்மளோட எல்லா செட்டப்பும் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் ஒட்டியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து பேக் பண்ணியாச்சு. ஒயர் வந்து எங்கேயுமே ஜாயிண்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க, ஷார்ட் எதுவும் ஆயிரும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வாங்க நம்ம டச்லெஸ் ஹேண்ட் சானிடைசர் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இந்த போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக நான் இந்த யூஎஸ்பி கேபிளை சார்ஜரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணாக்கல இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இண்டிகேஷன் லைட் வந்து எரியுது. இப்போ வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நல்லாவே ஒர்க் பண்ணுது. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீசெட் ஒன்று இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட டிஸ்டன்ஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.